தேர்தல் சமயத்தில் திமுகங்கிற ஒரு தமிழகத்தை பிடித்த ஒரு சனியை அகற்றிவிட்டார். பாஜகவுக்கு விஜய் மேலே எந்த பிரச்சனையும் இல்லை, விஜய்க்குத்தான் பாஜகவோட பிரச்சனை. திமுகவை ஒழிச்சது சரியான மாற்றம் தான், அது நீடிக்குமா இல்லையாங்கிறது தான் கேள்வி. அம்மா ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னா அவங்க தான் ஜெயிச்சிருப்பாங்க. அவங்க இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவங்க இருந்திருந்தாங்கன்னா திமுக ஆட்சிக்கே வந்திருக்காது. விஜய் அவர்கள் கட்சியே தொடங்கி இருக்க மாட்டார். அது அவங்க தான் நிரந்தர முதல்வராக இருந்திருப்பாங்க. இதுதான் உண்மை. தமிழகம் ஒரு மிக சீரிய ஒரு தலைவனை இழந்துவிட்டது. இன்னைக்கு தேமுதிக கேப்டன் விஜயகாந்துடைய கனவை நினைவாக்குறாங்களான்னு கேட்டால் இல்லை. பிடி இன்ஃபோடெயின்மென்ட் நேயர்களுக்கு வணக்கம். அன்பும் மரமும் நிறைக. இன்று நாம் நேர்காணல் செய்ய இருப்பது வழக்கறிஞர், நடிகை, சமூக செயற்பாட்டாளர், அரசியல் விமர்சகர், பாஜக பிரமுகர் கஸ்தூரி சங்கர் அவர்களிடம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். புது சேனல் நல்லா பண்ணுறீங்க. உங்களுக்கு என்னுடைய மென்மேலும் வளர வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி மேம். நீங்கள் பிஜேபியில் இருக்கீங்க. தேர்தலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா விஜயை புகழ்ந்து வண்ணமாக இருக்கிறீங்க. திரைத்துறையிலேருந்து மறுபடியும் ஒரு முதல்வர்ன்ற பாசமாக என்ன காரணமாக இருக்கும்? உங்கள் கேள்வி கொஞ்சம் சரி கொஞ்சம் தப்பு. பிஜேபியில் நான் இருக்கேங்கிறது முற்றிலும் சரி. ஆனால் தேர்தலுக்கு பிறகு விஜயை புகழ்ந்த வண்ணமாக இருக்கேன்னு சொல்கிறது சரியில்லை. நான் அவர் கட்சி ஆரம்பித்த போதிலிருந்து நான் அவருக்கான வரவேற்பை பதிவு பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்போ நான் அரசியலில் இல்லாத போது விஜய் அரசியலுக்கு வந்துட்டார். அப்போலாம் நான் விஜயுடைய தீவிர ரசிகை தான். நான் இது வரைக்கும் நிறைய அவர் பர்த்டேன்னு பார்த்தா உடனே கஸ்தூரி வீடியோ ஒன்று இருக்கும். தமிழக வெற்றி கழகத்துடைய கொடி அறிமுகப்படுத்திய போது அவர் எல்லாருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் பண்ணி அவார்ட்ஸ் கொடுத்த போது எல்லா டைமுமே நான் அவருக்கு பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்கேன். இன்னும் அடுத்தது என்னங்கிற நம்பிக்கையை நம்ம எதிர்பார்ப்பை பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ அது தொடருது. ஏன்னா ரெண்டு விஷயம். தேர்தல் சமயத்தில் திமுகங்கிற ஒரு தமிழகத்தை பிடித்த ஒரு சனியை அகற்றிவிட்டார். அது திராவிட அரசியல், திராவிட மாடல் எல்லாம் தோல்வி மாடலுங்கிறத மக்கள் ஒரு பாடம் புகட்ட தயாராக இருந்தாங்க. அந்த மக்களுடைய மன ஓட்டத்தை அப்படியே இவர் அப்சர்வ் பண்ணிட்டார். இன்றைக்கி டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ரெண்டோடைய அந்த அரசியலே போய் இப்போ ஒரு புது வெள்ளம் பாய்ந்து கொண்டிருக்கிறதுங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் நான் என்னங்க, நீங்கள் பாஜக கொள்கை அளவில் நாங்கள் பல எதிர்ப்புகள் இருந்தால் கூட அஃப்கோர்ஸ் பாஜகவுக்கு விஜய் மேலே எந்த பிரச்சனையும் இல்லை, விஜய்க்குத்தான் பாஜகவோட பிரச்சனை. அதையுமே அவர் இப்போ மாற்றிக்கிட்டார். இன்றைக்கி அவர் இந்த ஒன்றிய அரசு இப்படியெல்லாம் அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிறத அறவே நிறுத்திட்டாருங்க. அவரை நம்ம பாராட்டுறோம். இன்றைக்கி கூட கிராம்ஜி திட்டத்துக்கு அவர் ஒன் ஆஃப் த சப்போர்ட்டர்ஸ். இன்றைக்கி இதுவே திமுகவாக இருந்தால் எத்தனை முட்டுக்கட்டைகள் போட்டிருப்பாங்க. இவர் உடனடியாக தமிழகத்துக்கு தேவையான திட்டம் அப்படின்னு அதை வரவேற்றிருக்கிறாரு. நம்ம அவர் பாராட்டுறோம். பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கொள்கை அளவில் காங்கிரஸ் இருக்குது, அவர் கூட்டணியில் முஸ்லீம் லீக் இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்காங்க. விசிகேவாவது பாஜகவோட ட்ராவல் பண்ணுவாங்க, கம்யூனிஸ்டும் ட்ராவல் பண்ணுவாங்க தான். பட் எதிர்கட்சிகளோடு அவர் கூட்டணி வச்சுருக்காரு. அப்படிங்கிறத தாண்டி அவர் மத்திய அரசோடு இணக்கமாக தமிழக மக்களுக்கு நலன் செய்யணும்னு நினைக்கிறாரா? அதுக்கு மத்திய அரசு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை தரும். பாஜக மத்திய அரசாக இருக்கும் காரணத்தால் நாம் இந்த மாதிரி முன்னெடுப்புகளை ஆக்கப்பூர்வமான அரசியலை கண்டிப்பாக பாராட்டுறோம். நான் என்னங்க, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களே பாராட்டிட்டு போயிட்டாங்க. கஸ்தூரி பாராட்டுறது என்னங்க இருக்குது? இது சரியான மாற்றம்னு நினைக்கிறீங்களா? ஒரு 50 ஆண்டு கால திராவிட கட்சியை அகற்றிடுச்சு டிவிக்கு. இது மாற்றம், ஆனால் சரியான மக்களுக்கான சரியான மாற்றம்னு நினைக்கிறீங்களா? எந்த விதத்தில் மாறுபடும்? திமுகவை ஒழிச்சது சரியான மாற்றம் தான். அது நீடிக்குமா இல்லையாங்கிறது தான் கேள்வி. மாற்றம் வேண்டும், ஆனால் அது யார் மூலமாக வேணும் அப்படிங்கிறதுல எனக்கு எதிர்கருத்து இருக்குது.
யார் கேண்டிடேட்டு, யார் எம்எல்ஏ, இவங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது அரசியல் அனுபவம்? ஒன்றுமே கிடையாது. எல்லாரும் விஜய் அப்படிங்கிற சினிமா கவர்ச்சியில் போட்டது ஒரு பக்கம், திமுக மேலே இருக்கக்கூடிய அதிமிஞ்சிய மிதமிஞ்சிய ஒரு வெறுப்பு உணர்வில் போட்டது ஒரு பக்கம். 2 விதமாக அவருக்கு வந்து வெற்றி வந்திருக்கு. அதிமுக ஒரு சரியான அம்மா ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னா அவங்க தான் ஜெயிச்சிருப்பாங்க. அவங்க இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவங்க இருந்திருந்தாங்கன்னா திமுக ஆட்சிக்கே வந்திருக்காது. விஜய் அவர்கள் கட்சியே தொடங்கி இருக்க மாட்டார். அது இப்படி இருந்திருக்கலாம் சொல்றது பயன் இல்லை. எதுக்கு சொல்ல வரும்? சிந்தனையே வந்து இல்லை அவங்க தான் நிரந்தர முதல்வராக இருந்திருப்பாங்க. இதுதான் உண்மை. தமிழக மக்களில் ஒவ்வொருத்தருடைய மனசையும் தெரிஞ்சு ஆட்சியை கொடுத்தவங்க அவங்க. 2 தலைவர்களுமே, கருணாநிதி கலைஞராக இருக்கட்டும், ஜெயலலிதா, இவங்க 2 பேருடைய மறைவுமே மற்றவங்களுக்கு ஒரு ஆசையை தூண்டிடுச்சுன்னு நினச்சிக்கலாம். அவங்க இல்லாத வெற்றிடத்தை விஜயகாந்த் அவர்கள் பூர்த்தி செஞ்சுருக்கலாம். ஆனால் அவருக்கு வந்து உடல்நிலை சரியா இல்லாத காரணத்தினால தமிழகம் ஒரு மிக சீரிய ஒரு தலைவனை இழந்துவிட்டது. இன்னைக்கு வந்து தேமுதிக கேப்டன் விஜயகாந்துடைய கனவை நினைவாக்குறாங்களான்னு கேட்டால் இல்லை. அவங்க கேப்டனுடைய வழியிலேயே போகவே இல்லை. அவங்க திசை மாறி போயிட்டாங்க. இன்னும் அவங்க ஒருத்தங்க தான் திமுக கூட்டணியில் நீடிக்கிறாங்க. அது எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா அவங்க ரொம்ப சமரசங்களை செஞ்சிட்டாங்கங்கிறது என்னுடைய. பிரேமலதா மேடம் வந்து ஏடிஎம்கேவோட பயணம் செஞ்சுட்டு இப்படி அவங்க தவறான முடிவை எடுத்தது வந்து ஜீரணிக்க முடியல. காரணமாக கூட இருக்கலாம் இல்லையா? கடைசி நேரத்தில் நிர்பந்தம்னு இல்லைங்க. எவ்வளோங்க இந்த பாருங்க, இந்த கையில் நீங்கள் எவ்வளோ பிடிப்பீங்க? விரிச்சா எதுவுமே இல்லை, வெறும் கையோடு தானே நம்ம எல்லோரும் போகிறோம். நிர்பந்தம்னு எதை நீங்கள் சொல்கிறீங்க? எதுவுமே நிர்பந்தம் இல்லை. கண்டிப்பாக கொள்கை இருக்கிறவங்களுக்கு பணமோ பதவியோ அதிகாரமோ 2ஆம் பட்சம் தான். இதை நான் மனசார சொல்கிறேன். இன்றைக்கி விஜய்க்கு ஓட்டு விழுந்ததுக்கு காரணம் அதுவும். அரசியல்னாலே பணம் கொடுத்து எங்கள் ஓட்டை வாங்கிடுவாங்க, அதுக்கப்புறம் எங்களை வச்சு ஆட்டு மந்த மாதிரி பணம் சம்பாதிப்பாங்க அப்படிங்கிற கோபம் ஜென்சி கிட்ட இருக்குது. அவங்க அப்பா அம்மா மாதிரி ஜென்சி யோசிக்கலை. அவங்க வந்து என்னுடைய எதிர்காலத்தை நான் தீர்மானிப்பேன், என் எதிர்காலத்தை நான் விற்க மாட்டேன் அப்படின்னு யோசிச்சு தான் 10 பைசா கொடுக்காத விஜய்க்கு கொண்டு போய் ஓட்டு போட்டிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம், பெரிய மாற்றம். இதெல்லாம் சொல்ற அளவுக்கு அப்படி ஒரு சிந்தனை வந்து தான் போட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஒரு சினிமா கவர்ச்சியால போட்டதா தானே எல்லாரும்? இல்லைங்க, சினிமா ரசிகர்கள் கண்டிப்பா சினிமா கவர்ச்சியால இடங்கள்ல தாவேக்காவும் பணம் கொடுத்ததா வந்து சோசியல் மீடியா வந்திருக்கு. இல்ல இப்போ ஏகோபித்த அளவுல பெண்கள் நியாயமா பெண்களுக்கு வந்து திமுக என்னெல்லாம் சொல்லிச்சு, நாங்க அந்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம், மகளிர் திட்டத்தை நிறைவேற்றிட்டோம், இலவச பேருந்து நிறைவேற்றிட்டோம், ஓஷியில் போகிறீங்க எல்லாம் சொன்னாங்கல்ல. ஏன் பெண்கள் விஜய்க்கு போட்டாங்க? சினிமா கவர்ச்சி மட்டும் இருக்காது இல்லை. பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப நலனை ரொம்ப ஃபோக்கஸாக யோசிக்கிறவங்க தானே. இத்தனை வருடம் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மட்டுமே மாறி மாறி போட்டவர்கள். இன்னும் சொல்லப்போனால் அம்மா இருந்த வரைக்கும் அம்மாவுக்கு தான் போட்டாங்க. திமுகவுக்கும் அதிமுகவும் போட்டவர்கள் புதுசாக யோசிக்கணும்னா எப்படி? பெண்கள் மாற மாட்டாங்கங்க. இளைஞர்கள் வேற, பட் குடும்ப தலைவிகள் மாற மாட்டாங்க. நான் சொல்கிறேன், ஒரு தரம் நாங்கள் இருந்தால் அப்படிலாம் நாங்கள் அரசனை நம்பி புருஷனை கைவிட மாட்டோம். இங்கே வந்து எனக்கு புருஷனே வேணாயாங்கிற அளவில் இருந்த ஒரு ஆட்சி. அதனால் பெண்கள் பாதுகாப்பு, யார் வந்தாலும் அதை முதல்ல எடுக்கணும். அப்போ இருந்தது மாற்றுன்னு யாரை சொல்ல முடியும்? நாம் தமிழர் இருந்தாங்க. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு வரவேற்பு, இப்போ சென்ற இடத்துலலாம் வரவேற்பு இருந்தாலும் அவங்களால திமுகவை பீட் அடிக்க முடியுங்கிற நம்பிக்கையை அவங்க கொடுக்க தவறிட்டாங்க. திமுகவை வெளியேற்றும் கட்சி யார் அப்படின்னு மக்கள் தேடி இருக்காங்க. அது வலுவிழந்த அதிமுக இல்லை, நாம் தமிழர் இல்லை, புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறாரு விஜய், அவருக்கு போடுவோம்ப்பா. எப்போவுமே மார்க்கெட்டில் அவருக்கு வரலாறே இல்லை. தேர்தல் வரும்போது தானே அவருக்கு வரலாறு. அமைச்சர்கள் தவறு செஞ்சால் தானே வர்றாரு. அவர் வந்து க்ளீன் ஸ்லேட்டாக வர்றாரு. சரி, ஓகே, அவருக்கு போடுவோம் அப்படின்னு நிறைய பேர் யோசித்தாங்க. ஆனால் இந்த மாற்றம் வந்ததுக்கப்புறம் இப்போ எனக்கு ஏமாற்றம் வருது. இப்போ நடக்கிற இந்த குதிரை பேரன்னு ஒரு பக்கம், இப்போது செந்தில் பாலாஜி மேலே இவங்க வந்து எம்எல்ஏட்ட டிவிகே எம்எல்ஏட்ட வந்து நாங்கள் பேரம் பேசினாங்கன்னு ஒரு பக்கம்,
அப்போ இங்கிருந்து அதே அமைச்சர்கள் தான் அங்கே மாறுறாங்கன்னும் போது அதிமுகவை பார்த்தீங்கன்னா இப்போது ஆல்ரெடி 6, அடுத்தது யார் அப்படிங்கிற நிலைமையில இருக்குது. சரிங்களா, வந்துகிட்டே இருக்காங்க சாரியா. திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவில் எனக்கே தெரியும், உள்ளாட்சி தேர்தலில் நீங்களுமே எல்லாருமே பார்ப்பீங்க, அவங்க வெளியே தெரியலை, ஆனால் உள்ள எல்லாரும் ஏதாவது டீல் வருமானு பார்த்துட்டே இருக்காங்க. பெரிய தலைகளுக்கு வந்து அது தெரிய அஃபெக்ட் ஆகாது. பட் அந்த இதில் இருக்கிறாங்க இல்லையா, ஒரு நிர்வாகம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த உள்ளாட்சி கவுன்சிலர், மாநகர தலைவர், பஞ்சாயத்து போன்ற இடங்களில் ஆளுங்கட்சியில் இருக்கணும் அப்படிங்கிற அர்ஜி அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அப்போ தானே அவங்களுக்கு வந்து அவங்க அனுபவித்த அனுகூலங்களை எல்லாம் தொடர்ந்து அனுபவிக்க முடியும். இவங்களையெல்லாம் தாவேக்கால சேர்த்தா அதுக்கப்புறம் தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? கடைசியில் என்ன இவங்களுடைய கொள்கை, அதே பழைய பெருச்சாளிகள் வந்து இங்கேயும் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், முன்பு இருந்த அரசின் அதே நிலைப்பாட்டை அச்சரம் மாறாமல் இவர்கள் பின்பற்றுகிறார்கள். திமுகவை விட இவங்க ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க. அவர் மேலே ஒரு ட்ரம்ப் டப் சார்ஜ், ஒரு ஏதோ கண்ணா பின்னான்னு ஒரு கேஸை போட்டு அவர் இன்னைக்கு கம்மி எண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருடைய தாயார் மேலே கேஸ் போட்டிருக்காங்க.